வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நிறைய சொல்லிட்டீங்க நவாஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேச அழைச்ச ஜே.கே. முத்து, சிவராஜா மற்றும் அனைத்து நிர்வாகிகள், டிஜிட்டல் நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நான் பேசுறது கேக்குதா? சரி, எஸ், ஓகே, ஃபைன். ஸோ ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் வச்சிருக்கேன், அந்த ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். நவாஸ் வந்து தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ட்ரீம் தமிழ்நாடுன்றதுக்கு பதிலாக தமிழகம்னு சொல்லிட்டாரு. ஆக்சுவலா நம்ம ட்ரீம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது பெட்ரு. அதே மாதிரி வந்து ஓகே, சில விஷயங்கள் டைரக்டா ப்ரெசன்டேஷன் வர போயிடலாம். நாம என்ன பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த $1 trillion கனவு, தமிழ்நாட்டோட $1 trillion கனவை பத்தி நான் அடிக்கடி பேசியிருக்கேன். இங்கேயும் ஒரு $1 trillion பேச போறேன். ஆனா இது தமிழ்நாடு மாத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, இது மொத்த இந்தியாவும் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ் மூலியமா இந்தியா முழுக்க நம்மளால வந்து $1 trillion அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில மாத்திரமே $1 trillion அளவுக்கு வேல்யூ கிரியேஷன் பண்ண முடியும். அதை பத்தி தான் பேச போறேன் இன்னைக்கு. அதனால இந்த டாபிக்கும் பூம் பூம் SaaS அப்படின்னு வச்சோம். ஆக்சுவலா நவாஸ் முத்து என்கிட்ட கேட்கும் பொழுது என்ன தலைப்புல பேசலாம் அப்படின்னு கேட்கும்போது அதான் நான் சொன்னேன், வந்து SaaS வந்து நிறைய வளர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால பூம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால இதுக்கு பூம் பூம் SaaS அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒரு சின்ன பேக்ரவுண்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன விஷயம்னா, ஓகே, இது கொஞ்சம் பழைய டேட்டாஸ், அதனால கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இந்தியன் ஐடி இண்டஸ்ட்ரி வந்து இப்போ 200 பில்லியன் தாண்டி போயிடுச்சு. ஆக்சுவலா அது 2019 டேட்டா. கிட்டத்தட்ட ஒரு 180 பில்லியன் இருந்துச்சு 2019ல. அப்போ இப்போ இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஆனா இந்த 2019 சும்மா ஒரு பேஸ் லைன் எடுத்துக்கோங்க, ஒரு மென்டல் மாடலுக்காக போட்டிருக்கேன். ஐடி இண்டஸ்ட்ரி, அதாவது ஐடி சர்வீசஸ், அதாவது காக்னிசன்ட், விப்ரோ, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிறது தான் ஐடி இண்டஸ்ட்ரி, ஐடி சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி. இப்போ கிஸ்ஃப்ளோ இல்ல ஃப்ரெஷ் ஒர்க், ஜோஹோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி. இட்ஸ் சார்ட் ஆஃப் டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? ஐடில வந்து 2 செக்மெண்ட் இருக்கு. ஒன்னு வந்து ஐடி சர்வீசஸ், ஐடி ப்ராடக்ட்ஸ். அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கடையில போயிட்டு ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு ஆவா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, ஒரு ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்குறீங்கன்னா அதெல்லாம் பாத்தீங்கன்னா சாம்சங், இல்லைன்னா வந்து எல்ஜி, இல்லைன்னா சோனி, அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து ப்ராடக்ட்ஸ். அது வாங்கினதுக்கு அப்புறம் அதை வந்து வீட்டில் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி சர்வீஸ் பண்றது, அது ஆன்கோயிங்கா மெயின்டைன் பண்றது, சர்வீஸ் பண்றது, கஸ்டமைஸ் பண்றது, அதெல்லாமே வந்து சர்வீஸ். சாஃப்ட்வேரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இப்போ மைக்ரோசாஃப்ட், கூகுள், SAP, ஆரக்கிள், இவங்க எல்லாம் வந்து ப்ராடக்ட் கம்பெனிஸ். அதை வந்து நம்ம வாங்கி, அது வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அதை சப்போர்ட் பண்ணி, மெயின்டைன் பண்ணி, சர்வீஸ் பண்ணி, கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது ஐடி சர்வீசஸ். அதுதான், அது மொத்தம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்தியாவில் இது வரைக்கும் நம்ம வந்து வெறும் ஐடி சர்வீசஸ் கம்பெனி தான் இருக்கும். அப்படின்னா என்னன்னா, மற்றவங்க சாஃப்ட்வேரை வாங்கி நம்ம அதை சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து பெரிய லெவல்ல டெவலப் பண்ணல. நமக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, டாலி ஒன்று பெரிய சக்சஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இந்தியால இருந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ராம்கோ சிஸ்டம்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராம்கோ ERPன்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசா வரல. அதுக்கப்புறம் வளர்ந்ததுதான் ஜோஹோ, ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், கிஸ்ஃப்ளோ, சார்ஜ்வி, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ கோவை.coன்னு வந்து கோயம்புத்தூர்ல ஒன்று இருக்கு, நம்பர் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் கம்பெனிஸ் இருக்கு, பேர் சொல்லிட்டே போகலாம். இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் இந்த ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி. இந்த ஐடி இண்டஸ்ட்ரியோட க்ரோத் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஆவரேஜா நேஷனல் ஆவரேஜ் வந்து ஒரு 8 to 10% இருக்கு. 8 to 10% நம்ம க்ரோ பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட இன்னும் 25 வருஷம் ஆகும் $1 trillion இதுல ரெவென்யூ பாக்குறதுக்கு. அப்படியே வேல்யூ கணக்கு, அதாவது கேபிடலைசேஷன், மார்க்கெட் கேபிட்டலி பார்க்கணும்னா கூட 2 to 3x மல்டிபிள் தான் வரும் இதுல ஐடி சர்வீசஸ்ல. அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட வந்து நீங்க என்ன சொல்றது, நிறைய இதுல மெனக்கிடணும். பட் ஆனா ப்ராடக்ட் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா இங்க வேல்யூவேஷன், கேபிடலைசேஷன், மார்க்கெட் மல்டிபிள்ஸ்லாம் அதிகம்.
கிட்டத்தட்ட ஒரு 50-60 கம்பெனிஸ் வந்து $1 billion ரெவன்யூ அளவுக்கு பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து சாஸ்ல ஐடி சாஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு போயிடலாம். இப்ப என்ன சொல்றது, $1 trillion ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிச்சிடலாம். அது பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, we need to build the ecosystem at the bottom, right? இன்னைக்கு சராசரியா இந்தியாவில் மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு 100,000 to 200,000 ஐடி சர்வீசஸ் கம்பெனி இருக்கு. அந்த அளவுக்கு சாஸ் கம்பெனிஸ் உருவாக்கணும். நம்ம அப்கோர்ஸ் இந்தியா அளவுக்கு உருவாக்கும் போது தமிழ்நாட்டிலையும் அது நம்மளால உருவாக்க முடியும். அது உருவாக்கிட்டோம்னா அதுல இருந்து சில கம்பெனிஸ் வந்து எங்களை மாதிரி Kissflow is not a big company, it's like a mid-size company, right? So maybe like 10 million plus to 100 million revenue அந்த லெவல்ல இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஒரு 100, 200, 300, 1000 அப்படி வரும். ஓகேங்களா? இஸ் a probability. அந்த கம்பெனிஸ்ல சிலது வந்து மிகப்பெரிய கம்பெனிஸா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இதனுடைய ஃபார்முலா. ஸோ ஹவு டு வி கெட் டு $1 trillion எக்கானமி அப்படின்னு பாத்தீங்கன்னா அதான் இதுக்கு உண்டான ஃபார்முலா. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அடித்தளத்துல ஃபவுண்டேஷன்ல நிறைய லெவல்ல நம்ம நிறைய சாஸ் கம்பெனிஸ்களை உருவாக்கணும். இந்தியா முழுக்க உருவாக்கணும். அதுல குறிப்பா தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறதுனால தமிழ்நாட்டிலே நம்ம உருவாக்கணும். தமிழ்நாட்டு உருவாக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகளும் சாதகமான நிலைகளும் இருக்கு. அதை நம்ம பத்தி பேச போறோம். ஒரு ஈகோ சிஸ்டம் இந்த மாதிரி உருவாக்கணும்னா அதுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம் தான். ஓகேங்களா? அது ஈகோ சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஸ்டார்ட் அப் ஜீனோம்னு ஒரு ப்ராஜெக்ட், ரொம்ப பாப்புலரான ப்ராஜெக்ட், அங்கிருந்து எடுத்த கோட். ஒரு ஈகோ சிஸ்டம் ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஸ்டார்ட் அப் செக்டர் மோஸ்ட் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் ட்ரெடிஷனல் ஸ்ட்ரென்த் ரிலேட்டிவ் டு குளோபல் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, உலகம் முழுக்க நிறைய ஈகோ சிஸ்டம் இருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, சிலிக்கன் வேலி ஒரு ஈகோ சிஸ்டம். ஓகேங்களா? இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு ஈகோ சிஸ்டம். சைனா அங்க இருக்கிறது ஒரு ஈகோ சிஸ்டம். இதெல்லாம் ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்கு. இந்த ஈகோ சிஸ்டம் மாதிரி நாம இந்தியாவில் ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்ட்ரென்த் வந்து உலகத்தில் இருக்கிற மற்ற ஈகோ சிஸ்டத்தை கம்பேர் பண்ணும்போது எப்படி யூனிக்கா இருக்கு, அதனால நம்ம அவங்களோட தனிச்சு நிக்க முடியும், தனித்தன்மையோட நிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி மொத்தம் 4 ஈகோ சிஸ்டம் இருக்கு. யூஎஸ்ல சிலிக்கன் வேலியில ஒன்னு இருக்கு, சைனா ஒன்னு இருக்கு, இஸ்ரேல் இருக்கு, இந்தியா இருக்கு. ஆனா ஒவ்வொரு ஈகோ சிஸ்டமும் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகேவா? உதாரணத்துக்கு இந்தியாவோட ஈகோ சிஸ்டம் எடுத்து பார்த்து, சாரி சைனாவோட ஈகோ சிஸ்டம் எடுத்து பார்த்து, சாரி தப்பா பார்த்தேன். சைனாவோட ஈகோ சிஸ்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸோட ஈகோ சிஸ்டம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது என்னன்னா ரொம்ப சிம்பிள், ரைட்? என்னன்னா மாடர்ன் கட்டிங் எட்ஜ் ப்ளீடிங் எட்ஜ் டெக்னாலஜி, தட் இஸ் சைனாஸ் ஈகோ சிஸ்டம் இல்லையா? சாரி யூஎஸ் ஈகோ சிஸ்டம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மார்ஸ்க்கு வந்து ராக்கெட் அனுப்புவாங்க, இல்லைன்னா டிரைவர்லெஸ் கார் பண்ணுவாங்க, இல்லைன்னா பறக்கும் ட்ரோன் வச்சு ஃபுட் டெலிவரி பண்றது, இந்த மாதிரி வந்து எதெல்லாம் கூகுள் கிளாஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து என்னென்னமோ பண்ணுவாங்க இல்லையா? அது எல்லாமே வந்து ப்ளீடிங் எட்ஜ் டெக்னாலஜி. அதுதான் வந்து சிலிக்கன் வேலியோட ஒரு எட்ஜ். அதுக்குண்டான ஸ்ட்ரக்சரல் செட்டப், அதுக்குண்டான இன்வெஸ்டர்ஸ், அந்த ரிஸ்க் டேக்கிங் ஆட்டிடியூடு, அதுக்குண்டான டேலண்ட் கிட்டத்தட்ட எல்லாமே அங்க இருக்கு. சைனாவோட ஈகோ சிஸ்டம் பாத்துட்டீங்கன்னா இட்ஸ் கால்ட் a ஃபாஸ்ட் ஃபாலோவர் ஈகோ சிஸ்டம் இல்லைங்களா? ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, லைக் they look at what's happening in, இப்போ சைனால வந்து ஒரிஜினல் இனோவேஷன் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் மோஸ்ட்லி what they have fundamentally been is they've actually tried to follow the innovation that's happening in US and then outbeat them faster, cheaper and cost effective manner. That's actually the fast follower paradigm model, right? அப்புறம் இஸ்ரேலோட ஈகோ சிஸ்டம் பாத்தீங்கன்னா வந்து டீப் டெக், என்ன சொல்றது, மிலிட்டரி டெக்னாலஜி, எம்பெடட் சாஃப்ட்வேர், என்கிரிப்ஷன், அல்காரிதம், அந்த மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டா நீஷா பண்றாங்க. ஒவ்வொரு ஈகோ சிஸ்டத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. இப்போ இந்தியா எடுத்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு தனித்தன்மையும் இல்லை, நம்ம எல்லாமே பண்ணுவோம். நம்மளோட பிரச்சனையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன என்ன கேட்டாலும் நம்ம டெலிவரி பண்ணுவோம். உங்களுக்கு என்ன சார் வேணும், நம்ம திருப்பி கேட்போம். நம்ம ஆக்சுவலா இதுதான் எங்கள்கிட்ட இருக்கு, இதான் நாங்க ஸ்பெஷலா பண்ணுவோம்னு சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்னா, சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு. ஏன்னா அது வந்து ஜென்ரலா வந்து சர்வீஸ் மைண்ட் செட். நம்ம மைண்ட்ல வந்து சர்வீஸ் மைண்ட் செட் நிறைய ஓடி இருக்கு. எது கேட்டாலும் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கு. ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி இதான் எங்கிட்ட இருக்கு, இதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய மைண்ட் செட் நம்மள்கிட்ட இல்லை. அதான் நம்மளுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம். ஓகேங்களா? ஸோ இந்த படம் எதுக்கு போட்டேன்னா, ஜென்ரலா நான் இந்த பிரசன்டேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நீங்க வந்து SaaS அப்படின்றதோட நம்ம ஏஐல கான்சென்ட்ரேட் பண்ணலாம், எம்எல்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம், மெஷின் லேர்னிங் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், பிளாக் செயின் பண்ணுங்க, ஊறப்பட்ட ஐடியா கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த
இந்த பியூட்டிஃபுல் மைண்ட்னு ஒரு படம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியல, அந்த படத்துல பாத்தீங்கன்னா ரசல் க்ரோ வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ல இருப்பாரு. அந்த பார்ல வந்து பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் கேர்ள்ஸ் கம் அண்ட் தே வாண்ட் டு கெட் அ டேட். And the traditional approach is everybody is going after the most beautiful girl in the bar, right? And literally nobody gets the date because only one person gets the date and everybody goes empty handed. So he basically comes up with the logic and then says, here is the logic, right? You just ignore the most beautiful girl and we go after the rest of the people. So the next best girl னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போனீங்கன்னா then they all end up getting a date. So அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் SaaS is just like block chain, AI, ML அப்படிலாம் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணாம ஃபோக்கஸ் பண்ணி அடிச்சோம்னா the next best girl for us is to go after is actually software as a service. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய கீ ஸ்ட்ரென்த் அதுல இருக்கு. இந்தியாவோட மொத்த B2B நாலேஜ், உலகத்துல மொத்த B2B நாலேஜ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில இருக்கு. ஏன்னா நாம தான் இன்ஃபோசிஸ், விப்ரோ அந்த மாதிரி கம்பெனிஸ், டிசிஎஸ், காக்னிசன்ட் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, international multinational companies, they are the ones who actually deliver B2B custom services. The custom services la irundhu productized services, products, software as a service கொடுக்க முடிஞ்சுச்சுன்னா that's really the boom that we are really talking about, right? அதுல ஏன் நமக்கு ஸ்பெஷல், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் அட்வான்டேஜ் இருக்குன்னா ஆல்ரெடி சென்னை இஸ் த SaaS கேபிட்டல் ஆஃப் இந்தியா. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சென்னையில மாத்திரம் பாத்தீங்கன்னா பெரிய SaaS ஈகோ சிஸ்டம் இருக்கு. சில கம்பெனிஸ் எல்லாம் இங்க போட்டிருக்கேன், ஆக்சுவலா ஒரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இதோட இன்னும் பெருசாயிடுச்சு. நான் இந்த பிரசன்டேஷன் பண்ணியே கொஞ்ச நாள் ஆச்சு. அதுல சில கம்பெனிஸ் எல்லாம் மிஸ் ஆகுது, மன்னிச்சுக்கோங்க. But the idea is to, I hope you get the idea, right? There is a huge SaaS ecosystem in Chennai, which is not there in Bangalore, which is not there in Delhi, which is not there in Mumbai or any other place. Because Bangalore la pathina mostly e-commerce and the related companies adala irukku nariya. But SaaS nu pathina avlo deep ah illa, Chennai la dhaan irukku. Chennai la mathram நம்ம more than $1 billion in revenue, not valuation, $1 billion in revenue பண்றோம். ஓகே, Chennai la வந்து more than $500 million funding in SaaS companies, probably close to $1 billion in funding. இல்லைங்களா? சென்னையில வந்து சாஸோட டேலண்ட் கிட்டத்தட்ட 200,000 இருக்கு. இது வந்து இப்ப எக்ஸ்பேண்ட் ஆகி சென்னையை தாண்டி போயிடுச்சு. ஏன்னா இப்ப ஜோவெல்லாம் பாத்தீங்கன்னா தென்காசியில ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கெல்லாம் இருக்கு. இப்ப மதுரையில நிறைய இருக்கு, சேலத்துல நிறைய இருக்கு, நண்பர்கள் சேலத்துல நிறைய கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க, கோவையில இருக்கு, திருச்சியில வந்து அந்த சிலிக்கன் வேலின்னு பிரபாகர் முருகையா பண்ணிருக்காரு, அங்க கொஞ்சம் இருக்கு, திருச்சியில இருக்கு. இந்த மாதிரி நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிற மத்த மதுரையில இருக்கு, அப்கோர்ஸ் நிறைய ஸ்டேட்ஸ்ல நிறைய சிட்டிஸ்ல வந்த ஆரம்பிச்சிருச்சு இந்த டேலண்ட். ஸோ நிறைய டேலண்ட் இருக்கு. ஸோ அப்போ வாட் கேன் மேக் த இந்தியா SaaS ஹப்? ஓகேங்களா? பாத்தீங்கன்னா பியூட்டி என்னன்னா SaaSல அது வந்து சென்னையில தான் பண்ணணும் இல்ல, டெல்லியில தான் பண்ணணும் இல்ல, எங்க வேணா பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து ஜோஹோ தான். பாத்தீங்கன்னா ரேணிகுண்டால வச்சிருக்காங்க, தென்காசியில வச்சிருக்காங்க. இன்னொரு பெரிய பாப்புலர் கம்பெனி கயாக்கோன்னு பேரு. கயாக்கோ வந்து ஜலந்தர்ல இருக்கு. ஆக்சுவலா ஜலந்தர்ன்றது இட்ஸ் நாட் வெரி பாப்புலர், வெரி இட்ஸ் நாட் அ மெட்ரோ, இல்லைங்களா? ஸோ there is no location constraint to build a SaaS company, very big SaaS companies. It's possible to build really big, large, multi-million dollar, if not billion-dollar SaaS companies sitting in wherever you want. And especially post, இது நான் வந்து கோவிடுக்கு முன்னாடி பண்ண பிரசன்டேஷன், அப்பவே சொல்லிட்டு இருந்தேன் நான். ஆக்சுவலா இந்த பிரசன்டேஷன் வந்து கிட்டத்தட்ட கோவிடுக்கு முன்னாடி பண்ணேன், நாஸ்காமோட ப்ராடக்ட் கான்கேவ்ல. அப்பவே வந்து SaaS is location independent, நீங்க எங்க இருந்தாலும் பண்ணலாம் சொல்லிட்டு இருந்தேன். கோவிடுக்கு அப்புறம் all of you already know this is possible. I don't need to convince anyone that this is possible. எல்லாரும் உங்களுக்கே தெரியும், இது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. ரிமோட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதை பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்ன வருதுன்னா, இதெல்லாம் சொல்றீங்க சார், இதுக்கெல்லாம் டேலண்ட் வேணும், அதெல்லாம் டேலண்ட் என்ன பண்றது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, எங்களோட கம்பெனியை ஒரு கேஸ் ஸ்டடியா சொல்லுவேன். இப்போ எங்க கம்பெனி பாத்தீங்கன்னா we have customers in 160 countries. We started in 2013 மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் Kissflowக்கு. 2013ல இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா we have customers in 160 countries. இதுக்கு உண்டான டேலண்ட் எல்லாம் நாங்க எங்கேயும் தனியெல்லாம் போய் ஹையர்லாம் பண்ணல, நாங்களே குரூம் பண்ணதான். பெரும்பாலும் நிறைய யங்ஸ்டர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் ஹையர் பண்ணி ட்ரெயின் பண்ணி பண்ணோம். ஸோ இப்போ வந்து ஈஸி, இன்னமும் ஈஸி. அதுக்கு உண்டான டேலண்ட் தமிழ்நாட்டில் இருக்கு, சென்னையில இருக்கு, உங்க சிட்டில கூட இருக்கு. பியூட்டி என்னன்னா, ஒரு SaaS கம்பெனி இனிஷியலா ஒரு $1 million அளவுக்கு பண்றதுக்கு, $1 million என்னன்னா ஒரு 7-8 கோடின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு பண்றதுக்கு ஒரு 30-40 பேர் இருந்தாலே போதும். ஆக்சுவலா யூ டோன்ட் நீட் லாட் ஆஃப் பீப்புள். ஒரு இனிஷியல் லெவல்ல ஒரு 7-8 பேர் இருந்தாலே போதும். ஆக்சுவலா ஒரு 3-4 டெவலப்பர்ஸ், ஒரு ஃபவுண்டர், த மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராடக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்,
ஒரு 10 பேர் இருந்தாலே போதும். ஆக்சுவலா அழகா ஒரு சாஸ் கம்பெனி இனிஷியலா பண்ணிடலாம். ஒரு ஃபர்ஸ்ட் 100 கஸ்டமர்ஸ் உங்களால பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து இதுக்கு உண்டான பிளே புக்கும் டெம்ப்ளேட்ஸும் எப்படி இதை பில்ட் பண்றதும் ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு. சாஸ் பூமியில வந்து இதை வந்து ஒரு கோர்ஸாவே கண்டக்ட் பண்றோம். சாஸ் பூமி நீங்க வெப்சைட் போய் பாருங்க, இது ஒரு கோர்ஸாவே கண்டக்ட் பண்றோம். நானே வந்து கிட்டத்தட்ட 20 கோர்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு கோர்ஸ்லயும் வந்து ஒரு 10ல இருந்து 15 ஃபவுண்டர்ஸ் ஒன் டே ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா அதுல நாங்க ஆக்சுவலா சொல்லி தருவோம், இந்த மாதிரி வந்து இப்படிதான் நீங்க இந்த சாஸ் கம்பெனியை உருவாக்கி பில் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டா அந்த கோர்ஸ் எதுவும் நடக்கல, அந்த கொரோனால கொஞ்சம் நின்று போச்சு. அது முன்னாடி வரைக்கும் ஒரு மாதிரி 2 மாசத்துக்கு அந்த கோர்ஸ் ஒர்க் ஷாப் ரன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது வந்து நாங்க வந்து எங்க கம்பெனில என்ன பண்றோமோ அதே மற்றவங்களுக்கு சொல்லி தருவோம். ஃப்ரெஷ் ஒர்க்ஸ்லயும் கிரீஷும் சொல்லி கொடுத்தாரு, சார்ஜ் பில கிறிஸ்டும் சொல்லி கொடுத்தாரு. இந்த சாஸ் பூமிங்கிறது இந்த ஃபவுண்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்றது. நாங்க வந்து வி ஆர் நாட் அன்லைக் இப்போ ஒரு ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேட் சீக்ரெட்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுக்குவாங்க, யாருக்கும் சொல்லி தர மாட்டாங்க. நம்மளை பார்த்து இவன் பெரிய ஆள் ஆயிட போறான் அப்படின்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் இங்க கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா சிலிக்கன் வேலி பாத்தீங்கன்னா எப்படி க்ரோ ஆச்சுன்னா ஃபவுண்டர்ஸ்லாம் அடுத்த ஃபவுண்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. அதே மாடல் நம்மளும் ஃபாலோ பண்றோம் இங்க. ஆக்சுவலா சாஸ் கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் we are freely sharing what we call as playbooks that works for us to other SaaS companies so that they can benefit from that knowledge and not make the same set of mistakes but actually make new set of mistakes and learn from that. ஸோ அதே மாதிரி இங்க சென்னையில உட்காந்துக்கிட்டு வேற எங்களுக்கு ஆஃபீஸ் வேற எங்கேயுமே இல்லை. ஆக்சுவலா ஜஸ்ட் சென்னையில மாத்திரம் தான் ஆஃபீஸ் இருக்கு. ஆனா உலகம் ஃபுல்லா கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் முறையில உலகம் ஃபுல்லா நம்மளால ரீச் பண்ண முடியும். நீங்க அங்கங்கெல்லாம் ஆள் போட்டு ட்ரெடிஷ்னலா யோசிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் போய் ஹையர் பண்ணணும், அங்க மார்க்கெட்டிங் ஆள் பண்ணணும், அங்க சேல்ஸ் ஆள் பண்ணணும், அப்படிலாம் கிடையாது. Digital marketingல you reach worldwide and that's why it makes a lot more sense to talk about this in the digital conference இல்லையா. அப்புறம் அங்கிருந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னா அங்கிருந்து வந்து இன்சைட் சேல்ஸ் மூலியமா, டெலிஃபோன் மூலியமா, ரிமோட்டாவே நீங்க சேல்ஸ் பண்ணலாம், ரிமோட்டாவே சப்போர்ட் பண்ணலாம். இது வந்து கோவிடுக்குலாம் முன்னாடி 2013ல இருந்து 2020 வரைக்கும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்த மாடல். கோவிடுக்கு அப்புறம் அது இன்னுமே கொஞ்சம் ஈஸியா தான் போச்சே தவிர பிரச்சனை ஆகல. ஸோ இட்ஸ் வெரி வெரி ப்ரூவன் மாடல். அது மூலியமா இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் எங்களால பிடிக்க முடிஞ்சுச்சு. ஒரு பெப்சி ஆகட்டும், ஒரு மோட்டரோலா ஆகட்டும், ஒரு ஏர்பஸ் ஆகட்டும், இந்தியாவிலேயே பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் கூட கிஸ்ஃப்ளோவோட கஸ்டமர்ஸா இருக்காங்க. ஸோ எங்களால இது பண்ண முடியும்னா கண்டிப்பா எல்லாராலையும் பண்ண முடியும். அதுக்கு உண்டான முயற்சியும் கமிட்மெண்ட்டும் டைமும் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களால பண்ண முடியும். ப்ராடக்ட் கம்பெனிக்கும் சர்வீஸ் கம்பெனிக்கும் என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கணும்னா, சர்வீஸ் கம்பெனிங்கிறது கையில காசு வாயில தோசை மாதிரி. அப்படின்னா என்னன்னா, சாப்பிட்டீங்கன்னா உடனே காசு கிடைச்சிடும் உங்களுக்கு இல்லையா. தட்ஸ் சர்வீஸ். நீங்க சர்வீஸ் பண்ண உடனே கையில காசு கொடுத்துருவாங்க. நீங்க ஒரு ப்ராடக்ட் டெலிவரி பண்ண உடனே அந்த மாசம் கிடைச்சா உங்களுக்கு பில்லிங் போட்டு காசு வாங்கிடலாம். ப்ராடக்ட் கம்பெனிஸ்ல ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, இட்ஸ் கால் டிலேடு கிராட்டிபிகேஷன். இந்த டேர்ம் என்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டிலேடு கிராட்டிபிகேஷன். அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும், பணமே வராது. ஃபர்ஸ்ட் 3-4 இயர்ஸ்க்கு நீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க, ப்ராடக்ட்டை பில் பண்ணுவீங்க, ரிசோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, மார்க்கெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, சேல்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது, அது பிவட் பண்ணுவீங்க, ட்வீக் பண்ணுவீங்க, சேஞ்ச் பண்ணுவீங்க. இது பண்றதுக்கே 3 இயர்ஸ் ஆகிடும். அந்த சமயத்துல உங்களுக்கு பெருசா காசு வராது. இந்த 3 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்கும். ஆறும்போது கன்சிஸ்டன்டா உங்களுக்கு காசு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த 3 இயர்ஸ் உங்களுக்கு வெயிட் பண்ற பொறுமை இருக்கிறவங்களால மாத்திரம் தான் ப்ராடக்ட் கம்பெனிஸ் உருவாக்க முடியும். இந்த 3 இயர்ஸ் வெயிட் பண்றதுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா உங்களால ப்ராடக்ட் கம்பெனிஸ் உருவாக்க முடியாது. நிறைய பேரால ப்ராடக்ட் கம்பெனிஸ் உருவாக்க முடியாததுக்கு காரணம் என்னன்னா, இந்த டிலேடு கிராட்டிபிகேஷன் கான்செப்ட் அவங்களுக்கு பிடிபடாதனால தான். ஸோ உங்களால அந்த பொறுமையும் அந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்க முடியும்னா தென் யூ வில் பி ஏபிள் டு மேக் இட் இன்டு அ ப்ராடக்ட் ஸ்டோரி, சக்சஸ் ஸ்டோரி. ஸோ சாஸ்ல எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 4 குவாட்ரண்டா போட்டிருக்கேன். ஒன்னு குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்க இருக்கு, இன்னொன்னு வந்து செக்மெண்ட், எஸ்எம்பி செக்மெண்ட், என்டர்பிரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு இருக்கு. அப்புறம் இந்தியாவா ஏஷியாவா அப்படின்னு சும்மா ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு நோஷனலா போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே, அதனால அந்த பிராண்ட்ஸ் போட்டிருக்கேன். அதனால கொஞ்சம் பயஸ்டா இருக்கு, அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க. சில கம்பெனிஸ் எல்லாம் எக்ஸிட் ஆயிடுச்சு. கிளவுட் ஜெரி எக்ஸிட் ஆயிடுச்சு, அன்மெட்ரிக் எக்ஸிட் ஆயிடுச்சு, இண்டிக்ஸ்லாம் எக்ஸிட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. பட் யூ வில் கெட் an ஐடியா. பேசிக்கலி பாத்தீங்கன்னா, பல்க் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி தட் எக்ஸிஸ்ட் இன் இந்தியா, இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் அ SaaS company, you should be starting, ideally it's easy to start a SaaS company targeting the global market for the SMB customers. அது ரொம்ப ஈஸி. ஏன்னா that's the same model Zoho, Freshworks, Kissflow, ChargeBee, Visual Optimizer, ERP Next, இது எல்லா கம்பெனிஸும் ஃபாலோ பண்ற மாடல் அதுதான். இந்த செக்மெண்ட்ல, அதாவது எஸ்எம்பி மார்க்கெட்ல, குளோபல் மார்க்கெட்ல டார்கெட் பண்ணி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கு அடுத்து ஈஸி வந்து குளோபல் மார்க்கெட், என்டர்பிரைஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டமான மார்க்கெட் என்ன கேட்டீங்கன்னா, இந்தியா ஏஷியா மார்க்கெட் எஸ்எம்பி. நம்ம நண்பர் கோஃப்ரூகல் குமார் வேம்பு எல்லாம் அங்கதான் இருக்காரு.
ரொம்ப கஷ்டமான மார்க்கெட். இதுல சக்சைட் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து நம்ம 100 டைம்ஸ் செலிப்ரேட் பண்ணணும். இதுல இந்த இந்த ஃப்ரெஷ் ஒர்க்ஸ், ஜோகோ, கிஸ்ஃப்ளோ நீங்க எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்றீங்களோ அது 100 மல்டிப்ளை பண்ணி இங்க இருக்கிறவங்களை செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா அவ்வளவு கஷ்டமான விஷயம் இது ஆக்சுவலா. ஏன்னா இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் காசு கொடுக்க மாட்டாங்க, ரெண்டாவது எஸ்எம்பிட்ட காசு கம்மியா இருக்கும். இது ரெண்டு காம்பினேஷன் டெட்லி காம்பினேஷன். ஸோ அதனால அது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அவங்களெல்லாம் நம்ம வந்து கோயில் கட்டி கும்பிடணும். அந்த அளவுக்கு டஃப்பான மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. ஸோ தேர் வெரி வெரி கிரேட் கம்பெனிஸ். ஃபைனலா ஒரு 2 ஸ்லைடு. இந்த SaaS பத்தி தெரிஞ்சுக்கணும். முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, SaaS ஃபிளைவீல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த SaaS ஃபிளைவீல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெடிஷ்னலா ஒரு ப்ராடக்ட் ஒரு கம்பெனின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. மார்க்கெட்டிங் வந்து என்கொயரி ஜென்ரேட் பண்ணும். அந்த என்கொயரியில வந்து சேல்ஸ்க்கு கொடுப்பாங்க. சேல்ஸ் வந்து அது கஸ்டமரை கன்வெர்ட் பண்ணுவாங்க. இட்ஸ் கால்ட் த ஃபனல். ஓகேங்களா? ஆனா SaaSல பொறுத்த வரைக்கும் அது ஃபனல் கிடையாது. இட்ஸ் கால்ட் அ ஃபிளைவீல். SaaS ஃபிளைவீல்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, இந்த ப்ராடக்ட் வந்து கடைசியில இந்த கஸ்டமருக்கு ப்ராடக்ட் இங்க ஃபர்ஸ்ட் மாடல்ல, பழைய மாடல்ல ப்ராடக்ட் எங்க கிடைக்கும்னா கடைசியில தான் ப்ராடக்ட் கண்ணிலே காட்ட மாட்டாங்க. வெறும் மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, என்கொயரி ஜென்ரேட் பண்ணுவாங்க, சேல்ஸ்லாம் ஒரு மாதிரி ஸ்டேஜ் பண்ணி டெமோ காட்டுவாங்க. ஒரு மாதிரி இப்படிதான் சார் ஒர்க் ஆகும், அப்படிதான் ஒர்க் ஆகும் சார், அப்படி ப்ராடக்ட் வாங்குங்க உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராடக்ட்டை கையிலே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் இம்ப்ளிமெண்டேஷன் ஆரம்பிப்பாங்க. அது வந்து ஓல்டு மாடல். SaaSல எப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராடக்ட் தான் சென்டர். எடுத்தோடனே கஸ்டமர் உள்ள வந்து ஃப்ரீ ட்ரையல் சைன் அப் பண்ணி ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு சரியான ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்ட், யூசபிளான ப்ராடக்ட், அழகான ப்ராடக்ட், ஃபாஸ்டா ஒர்க் ஆகிற ப்ராடக்ட் இல்லைன்னா SaaS எதுவுமே ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை சுத்தி மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங் சுத்தி சேல்ஸ், சேல்ஸ் சுத்தி சர்வீஸ். SaaSல 2 பார்ட் இருக்கு. ஒன்னு வந்து ப்ராடக்ட், அதுக்கு தான் சாஃப்ட்வேர். சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் இல்லையா? அது 2 வார்த்தை இருக்கு. சாஃப்ட்வேர் as a சர்வீஸ். அந்த 2 வார்த்தையில ஒரு வார்த்தை வந்து சாஃப்ட்வேர் which is actually ப்ராடக்ட். இன்னொரு வார்த்தை சர்வீஸ் which is actually providing the service online, கஸ்டமர் சர்வீஸ், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு SaaS ப்ராடக்ட் வந்து கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் வேர்ல்ட் கிளாஸா இல்லைன்னா சக்சஸ்ஃபுல்லே ஆகாது. ஸோ எங்க கம்பெனி பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்லுவோம்னா, எங்க ப்ராடக்ட்டை விட எங்களோட கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வியூவா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்லாஷ் ஃபிளைவீல். அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி நீங்க அதை யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் யூ நீட் டு ஸ்டார்ட் வித் a great product. If you are targeting the first SMB, இந்த flywheel is relevant for the global SMB market. எந்த செக்மெண்ட்? இந்த செக்மெண்ட், இந்த டாப் ரைட் கார்னர் செக்மெண்ட். நான் சொல்றது இந்த flywheel is not relevant for other segments. இந்த மத்த 3 செக்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அது relevant கிடையாது. So இந்த flywheel is relevant for this top in the top right corner. ஓகேங்களா? அது மனசுல வச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் நம்ம ஒரே நாமத்தை போட முடியாது இல்லையா, ஒன்று மாத்தி அடிக்கணும். So first இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா, you always start with a great product, and since you're targeting SMBs and the global market, you need to come up with a cost effective offering that competes against the competition. And then since you're giving in a cost effective model, then you need to have a high volume game. So it's not like you have 10 customers will be solved. No, you need to have thousands and thousands of customers. அதனால நிறைய வால்யூம் பண்ணணும். நிறைய வால்யூம் பண்ணணும்னா நீங்க எல்லாருக்கும் விற்கணும். எல்லாருக்கும் விற்கணும்னா நீங்க ஆன்லைன்ல தான் விற்க முடியும் இல்லையா? யூ கேனாட் கோ அண்ட் செல், வீடியோடா போய் விற்க முடியாது. ஸோ எல்லாருக்கும் நீங்க ஆன்லைன்ல தான் விற்கணும்னா யூ நீட் டு ஹேவ் அ பிரைசிங் விச் இஸ் ஓப்பன் இன் தியர் வெப்சைட். ஓகேங்களா? வெப்சைட்ல கிளியரா இப்போ எங்க கம்பெனி வெப்சைட்லாம் போனீங்கன்னா கரெக்டா பிரைசிங் பேஜ் இருக்கும். பிரைசிங் போனீங்கன்னா எங்களுக்கு பிரைசிங் சொல்லிடுவோம். நீங்க வந்து சேல்ஸ்ல எல்லாம் போயிட்டு உங்கள்கிட்ட பிரைஸ் எல்லாம் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. எங்க பிரைசிங்லாம் பப்ளிக்கா வெப்சைட்ல இருக்கும். ஓப்பன் பிரைசிங் இருந்துச்சுன்னா கஸ்டமர்ஸ் வெப்சைட்டுக்கு வரவங்களுக்கு தெரியும் இது என்ன கம்பெனி, என்ன ப்ராடக்ட், எவ்வளவு காசு ஆகும்னு தெரியும். அதனால அவங்க என்ன பண்ண முடியும்னா அவங்களால ட்ரை அண்ட் பை பண்ண முடியும். உங்க ட்ரை அண்ட் பை பண்றாங்கனால என்ன அர்த்தம்னா அவங்க ப்ராடக்ட் குள்ளார போயிருவாங்க. எடுத்த உடனே சைன் அப் பண்ணி ப்ராடக்ட் குள்ளார போயிருவாங்க. ப்ராடக்ட் குள்ளார போனாங்கனாலே உங்களுக்கு கிரேட் ப்ராடக்ட் இருக்கணும். இல்லைன்னா அவங்க ஒரே நாள்ல வெளியில போயிருவாங்க. அப்புறம் உங்க கம்பெனிக்கு திரும்பி வரவே மாட்டாங்க. So that's why it's called a flywheel. Flywheel na it's a reinforcing chain reaction. It starts with a great product and ends back with a great product, right? So it's fundamentally a product game. Okay, so that's the crux of how we are going to build a $1 trillion opportunity SaaS boom, not just in India, but also there is a huge opportunity for Tamil Nadu to leverage that, because ஆல்ரெடி சென்னை இஸ் த SaaS கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அவர் நவா சொல்லும் போது சென்னை இஸ் த SaaS கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்லிட்டாரு. மேபி அதை ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். பட் இப்போதைக்கு சென்னை SaaS கேபிட்டல் ஆஃப் இந்தியாவை ஆக்கிட்டாலே பெரிய விஷயம், அதுவே பெரிய சக்சஸ். அதுக்கப்புறம் வேர்ல்டுக்காக பத்தி பேசலாம். இதுதான் நான் சொல்ல நினைச்சேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க. நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ சுரேஷ். 2-3 ப்ளூப்பர்ஸ் விட்டுட்டேன். கனவு தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது. இன்னும் சொல்ல போனா அதுல ஒரு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. அதுல நானும் ஒரு ப்ராஜெக்ட் டைரக்டர், பட் இன்னும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணல. அடுத்தபடியா ஒரு சின்ன கேள்வி. இப்ப எங்களை மாதிரி எஸ்எம்இ நீங்க சொல்லிட்டீங்க முதலே, நம்ம அதுவும் இந்தியாவில் இருக்க எஸ்எம்இட்ட காசு வாங்குறது ரொம்ப கஷ்டம்னு. பட் எஸ்எம்இல என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க நிறைய SaaS ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க. அதுல ஒரு ஆண்டர்பிரினரா அல்லது ஒரு முக்காவாசி எஸ்எம்இல நாங்க ஓனர்ஸ் தான் எல்லா டெசிஷன்லாம் எடுப்போம். அப்ப எங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் அவைலபிள் மார்க்கெட்ல, என்ன சாய்ஸ் இருக்கு, பொக்கே என்ன, அதோட கேப்பபிலிட்டி என்ன, அது எப்படி எங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ் பண்ணும், ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்ங்கிறது கிடையாது. இந்த மாதிரி எஜுகேட் பண்றதுக்கு உங்க சாஸ் பூமியில இருந்து எதுவும் எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கீங்களா? எங்களுக்காக எதுவும் பிளே புக் மாதிரி ரிலீஸ் பண்ணிருக்கீங்களா? ஆக்சுவலா பண்ணல. அது ஒரு சாஸ்க்கு கஸ்டமர் கம்யூனிட்டி நீங்க கேக்குறது சாஸ்க்கு வெண்டர் கம்யூனிட்டி இருக்கு. இப்ப சாஸ் பூமிங்கிறது சாஸோட வெண்டர் கம்யூனிட்டி, ஓகேங்களா? அதாவது சாஸ்ல இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்றவங்களுடைய ப்ராடக்ட் கம்பெனிஸோட அசோசியேஷன் தான் சாஸ் பூமி. நீங்க கேக்குறது சாஸ் ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ற எண்ட் யூசர்ஸ்க்குலாம் ஒரு கம்யூனிட்டி தேவைப்படுது. அது இல்ல ஆக்சுவலா. கோயின்சிடென்டலா அதை கிரியேட் பண்ற உருவாக்குற ஒரு முயற்சி இப்ப நடந்துட்டு இருக்கு. நீங்க ஆல்ரெடி அதை கேட்டுட்டீங்க. என் நண்பர் சதீஷ் நாகராஜன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் அதை பண்ண ட்ரை பண்றாரு. அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு இது நீங்க கேட்டது. ஏன்னா நான் அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் தேவையா, அதை பண்ணணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். நீங்க அதை கொஸ்டினா கேட்டு இந்த இதுல கேட்கும் பொழுது சரி ஓகே, உண்மையாலுமே அப்படி ஒரு நீட் இருக்கு போல, பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. பண்ணிடலாம் நினைக்கிறேன். அது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அது கிடைக்கும். நன்றி. நன்றி திரு சுரேஷ் சம்பந்தம். வேற எதுவும் எனி அதர் கொஸ்டின்ஸ்? தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த கிரேட் செஷன். தேங்க்யூ. சாட்ல ஏதோ ஒரு கொஸ்டின் போட்டிருக்காங்க. ஓகே சரி. அக்செப்ட் டு தி சாட் பார்த்துட்டீங்களா? நான் இன்னும் கொஸ்டின்ஸ் வரல எனக்கு. How does Tamil Nadu government react to your proposals for the industrial development of the state அப்படின்னு போட்டிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நான் இப்போ இட்ஸ் டூ ஏர்லி டு சே எனிதிங் பிகாஸ் தி கவர்மெண்ட் 3 months கிட்டத்தட்ட ஆக போகுது. ஆர் ஆயிடுச்சான்னு கூட எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. 100 நாள் வந்துருச்சா இன்னும் தெரியல. 100 நாள் வரல நினைக்கிறேன், இல்லையா? ஸோ 100 daysக்குள்ளார ஆக்சுவலா இந்த கவர்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. எல்லாமே நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு. சில விஷயங்கள்லாம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய பர்சனல் வியூ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய அக்சஸ் இருக்கு. நிறைய பேர்ட்ட நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த கவர்மெண்ட்ல உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை கேட்கறதுக்கு நிறைய பேர் ஓப்பனா இருக்காங்க, ரெடியா இருக்காங்க. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது. எனக்கும் டிஎம்கே பார்ட்டிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நான் ஏதோ டிஎம்கே சப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா நானும் உங்களை மாதிரி ஒரு பிசினஸ் பர்சன் தான். எனக்கும் கவர்மெண்ட்லயும் எந்த இதுவும் கிடையாது. பட் ஐ ஹாவ் ஸ்ட்ராங் வியூஸ் அண்ட் ஸ்ட்ராங் ஐடியாஸ். And I've been called for advice and inputs purely based on the fact that I have valid suggestions to give. So அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே இல்லாம ஒரு தனிநபரா ஒரு வெளியாளா இருந்துதான் நான் கவர்மெண்ட்ல போய் சப்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப என்னால அதை பண்ண முடியும். எனக்கு எந்த இன்ஃப்ளூயன்ஸும் கிடையாது, யாரையும் தெரியாது, மினிஸ்டர் எல்லாம் தெரியாது, இல்ல ஸ்டாலின் அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட் எதுவுமே கிடையாது எனக்கு. ஆக்சுவலா நான் ஒரு சாதாரண மனுஷன். ஆக்சுவலா என்னாலே பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு சரியான ஐடியாஸ் இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா கவர்மெண்ட்ல கேட்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. நீங்க கண்டிப்பா சொல்லலாம். You can reach out to me also if you want. I'll be more than happy to facilitate that process because we have a government that is willing to listen at this point, at least at this point in time. Maybe it's a honeymoon period, but I hope it continues for the next 5 years. அதான் நான் சொல்ல விரும்புறேன். As of now, things are going pretty good அப்படின்னு சொல்லுவேன். What is the essential things and qualities needed for a new software company, sir? Is a software knowledge needed or any? ஆமாவா, software knowledge கண்டிப்பா தேவைப்படுங்க. SaaS to be knowledge தேவைப்படும். Programming knowledge தேவையோ இல்லையோ B2B domain knowledge தேவைப்படும். SaaSல அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரோக்ராமிங் நாலேஜ் கூட செகண்டரி தான். டொமைன் நாலேஜ் ரொம்ப தேவை. யாருக்கெல்லாம் டொமைன் நாலேஜ் இருக்கோ அவங்களால கண்டிப்பா SaaS கம்பெனிஸ் கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா B2C கம்பெனிக்கும் B2B கம்பெனிக்கும் உள்ள முக்கியமான டிஃபரன்ஸே அந்த டொமைன் நாலேஜ் தான். சார், we are on technology background, can we start in the industry? இல்லங்க, நாலேஜ் கண்டிப்பா தேவை. டெக்ஸ்டைல் ரிலேட்டட் டொமைன் நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களால பண்ண முடியும்.
ஐடி பேக்ரவுண்ட் தேவையில்ல, டெக்ஸ்டைல் ரிலேட்டட் டொமைன் நாலேஜ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் வந்து எனி ஆர்கனைசேஷன் டு கெட் டீடைல்ஸ். நம்ம Q&A மட்டும் செப்பரேட்டா இது பண்ணிட்டு தேங்க்ஸ் நவாஸ். நன்றி, வணக்கம். கங்க்ராச்சுலேட்டிங் நோட், இன்னைக்கு காலையில ஜியோ பார்த்தேன். யூ ஹவ் பீன் அப்பாயிண்டட் as a member in the advisory committee for IT panel. Congratulations, Mr. Suresh. Thank you. Sorry if we are running late of time. And அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.